ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப்பில் நான் போட்ட அந்த கங்குவா படத்தை பற்றி பேசினது வந்து கிட்டத்தட்ட 150 வியூஸ் போயிருக்கு. எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதே இப்போ 64 பேர் தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக 60 பேர் தான் இருந்தாங்க, 61 மாறிச்சு. 61 இன்னும் 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. என்ன எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து அது நான் அந்த வீடியோ போட்டு ஒரு கங்குவா படம் அதை இதை பற்றி போட்டு இன்னும் ஒரு 3 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ போட்டு நான் 2 நாள் வீடியோவே போடல. அது போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் நான் யூடியூப் பார்க்கவே போகல. ஏன்னா கொஞ்சம் அங்கே இங்கே நான் அலைஞ்சிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் சும்மா என்னோட சேனல் உள்ள போய் பார்த்தேன் என்ன வியூஸ் போயிருக்கு. நான் டெய்லி செக் பண்ணுவேன் என்ன வியூஸ் போயிருக்கு, என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறடா, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக கான்டாக்ட் இல்லாதவங்க வந்து எனக்கு இந்த இது மூலியமா பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்புறமா அந்த மாதிரி நான் வந்து வழக்கமாக வந்து கமெண்ட் பார்க்கறது, அதுக்கப்புறம் என்ன வியூஸ் போயிருக்கு, யார் யார் பார்த்து எவ்வளோ பார்த்துருக்காங்க, ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா, இத்தனை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருப்பேன். ஷேர் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. நான் இப்போதான் புதுசாக வந்திருக்கேன், என்ன யாரும் ஷேர் பண்ண போகிறது இல்லை. இதனால நான் சும்மா போய் பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா 150, ஆக்சுவலாக நேத்தி பார்க்கும்போது 144 வியூஸ் இருந்தது. ஐயோ, நம்ம போட்ட வீடியோ 144 வியூஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் சொன்னேன், நான் போட்ட வீடியோ வந்து 144 வியூஸ் போயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். திருப்பி நேற்று பார்த்தீங்கன்னா 150, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 150. அது 150 இன்னைக்கு ஆக்சுவலாக நான் இப்போ புதுசாக யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். வந்து ஒரு 54 வீடியோ நம்ம தான் போட்டிருக்கேன். போட்டேன். எனக்கு போட்ட உடனே கிட்டத்தட்ட 150 வியூஸ் போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் நிஜமாவே. யூடியூப்ல வந்து ஒரு 150 வியூஸ் ஒரு புதுசா ஒருத்தனுக்கு வந்தவனுக்கு ஒருத்தனுக்கு போகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. என் வீடியோ பிடிச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்காகவே நான் நிறையா கஷ்டப்பட்டு நிறையா எடிட்டிங் பண்ணி நிறைய வீடியோ எடுக்கணும். அதை சொல்லலாம் தான் நான் இன்னைக்கு வீடியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே இதை சொல்லிட்டேன். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி தாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி என்னடா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 394 கோடி கொடுத்து செலவு பண்ணி அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடு தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம சென்னை அவுட்டர், மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அந்த பக்கத்துலேருந்து நம்ம தென்காசி, சிவகாசி, அங்கேருந்து நம்ம இந்த பக்கம்லாம் தான் வரும்போது நம்ம சென்னை உள்ள வரோம்னா இப்போ கோயம்பேடு ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக கோயம்பேடுல வந்து இறங்கிடுவாங்க. அது வந்து இப்போ சிட்டி உள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப சிட்டி உள்ள இருக்கு. எதுக்கு கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி இத்தனை பேர் திட்டுறாங்க, இத்தனை பேர் ஏன் இதை பத்தி ரொம்ப அவதூறா பேசுறாங்கன்றத வந்து நான் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் காதுபடவே நிறைய பேர் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போதோ, நான் மோஸ்ட்லி பஸ்ல போக மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது பஸ்ல போறேன் அப்படின்னா, ஒரு சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிருந்தேன். போகும்போது நிறைய பேர் பேசினதை நான் என் காதால கேட்டேன். அவங்க கண்ணாமினிக்கு திட்டுறாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி. எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இங்க கட்டணும், இதை நீங்க வந்து கோயம்பேடை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி பெருசாக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. நான் யோசிச்சேன், எதுக்கு இவங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி எதுக்கு இவ்வளவு இது பண்றாங்க, கிளாம்பாக்கத்துல அப்படி என்ன இருக்கு? ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உள்ள. கிட்டத்தட்ட லாபி மாதிரி அவ்வளோ பெருசா வச்சிருக்காங்க. பெட்ரூம் வசதி இருக்கு, உள்ள ரூம்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்தாங்கன்னா டாய்லெட்ஸ் நிறைய இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல எடுத்து கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 394 கோடினா சும்மா கிடையாது. அவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே கட்டிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கேல வந்து அவங்க ஆட்சி போனதுக்கு அப்புறம், அவங்க வந்து லீடர்ஷிப்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்தது, டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா தான் ஃபுல்லா இது பண்ணி அதை வந்து இப்போ கலைஞர் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி பேர் வச்சு அதை கட்டி வச்சிருக்காங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை. ஆக்சுவலா நான் அந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் திட்டிருக்காங்க. இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க, இங்கேயே நிறைய பேர் திட்டுவாங்க. அதை நான் யோசிப்பேன், எதுக்கு இவங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி திட்டிகிட்டே இருக்காங்க? ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒரு விரிவாக்கம் பண்ணி பெருசா கட்டினது வந்து இவங்களுக்கு ஒரு குத்தமா போச்சு. ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, அதுக்கே இவங்க இவ்வளோ டென்ஷனா வராங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தா அப்பதான் தெரியுது அதை ஏன் இவ்வளோ கழுவி ஊத்துறாங்க, ஏன் இவ்வளோ திட்டுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா யாரும் கவர்மெண்ட்டை திட்டல. ஆக்சுவலா அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு முக்காவாசி பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது. காவாசி பேருக்கு தான், ஒரு 100%ல ஒரு 60% மக்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப, சாரி 60ன்ற பாருங்க, ஒரு 80% மக்களுக்கு அது ரொம்ப சிரமமா, அந்த ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால. இப்போ மிச்சம் 20% இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ கோயம்பேடு நம்ம எங்கேயாவது ஊர்ல இருந்து பஸ் ஏறுறோம். இப்போ ஒரு ஒரு இதுக்கு எடுத்துக்கோங்களேன். இங்க இருந்து நம்ம வேலூர் போறோம். வேலூர்ல இருந்து நம்ம திருப்பி இங்க வரணும் அப்படின்னா சிட்டி உள்ள வரணும்னா கோயம்பேடு தான் பெஸ்ட். நீங்க கோயம்பேடுல இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து பஸ்ஸும் உண்டு, வெளியில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் உண்டு, பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் உண்டு, அதுக்கப்புறம் மெட்ரோ உண்டு. இது 3 வசதிகளுமே இருக்கு. எவ்வளவு லேட் பீரியட்ல வந்தா கூட ஒரு ஓலாவை தட்டினாங்கன்னா டக்குன்னு வந்துடலாம். அமௌண்ட்டும் கம்மியா இருக்கும் கோயம்பேடுல இருந்து நம்ம இங்க வர்றதுக்கு. அது ஏன் கோயம்பேடு மட்டும் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்பேடு இருக்கிற இஸ் சிட்டி. சிட்டி உள்ள கன்வீனியன்ட்டா இருக்கு, அதனால அது நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் வந்து அங்கதான் இன்னும் பஸ் ஏறிட்டு இருக்காங்க. கிளாம்பாக்கம் போறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கோயம்பேடுல தான் இன்னும் பஸ் ஏறிட்டு இருக்காங்க. நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள நான் கூட்டத்தை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இப்போ வந்து நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னால என்னென்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்டு பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற 4-5 பேரே அதை வேகமா போனாங்கன்னா அதை பத்தி திட்டுவாங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் நிறைய பேர் திட்டுறதை நான் காதால கேட்டிருக்கேன். சரி, அதை நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. நான் தான் கேள்விப்படாம வேற எதுவெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஏதோ டாபிக்லாம் நான் வேற எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணி வேற ஏதாவது என்ன டாபிக் பேசலாம், இன்னைக்கு என்ன இஷ்யூவை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுவே பெரிய இஷ்யூவா இருக்கு. இதுக்காக நம்ம எதுக்கு போய் வெளியில கஷ்டப்பட்டு எல்லாம் போய் ஒரு இஷ்யூவை தேடுறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் நினைச்சேன், சரி இதை பத்தியே நம்ம பேசுவோமே, இது ஒரு வீடியோவை மேக் பண்ணலாமே. இவ்வளவு ப்ராப்ளம் இவங்க இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி சொல்றாங்க, என்ன பிரச்சனை இந்த பஸ் ஸ்டாண்ட்னால இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா. ஆனா அதுவே மக்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ப்ராப்ளம் ஆக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மதுரை, திருச்சி அந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா, அங்க இருந்து வரும்போது நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அங்க இருந்து கிளாம்பாக்கம் தான் முதல் வருது. நீங்க கிளாம்பாக்கம் எல்லாம் தாண்டி வண்டலூர் தாண்டி பெருங்களத்தூர், தாம்பரம் இதெல்லாம் தாண்டி நீங்க இந்த பக்கம் வந்தா தான் கோயம்பேடு வர முடியும். அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிளாம்பாக்கத்துல இறக்கி விடுறதுனால கிளாம்பாக்கத்துல இருந்து இப்ப இங்க வரணும்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு ஜாஸ்தி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒண்ணுதான் இருக்கு, பஸ் மட்டும் தான். அதுவும் ஒரு சில பேருக்கு டைமிங் பஸ் தான் வராங்களாம். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சொன்னதை நான் வச்சு நான் வீடியோ மேக் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் உண்டு கிளாம்பாக்கத்துல இருந்து நம்ம சிட்டி உள்ள வர்றதுக்கு. அதுவும் கொஞ்சம் பஸ் தான் இருக்கு. இப்போ அங்க இருந்து இப்போ ஒருத்தர் வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து சென்ட்ரல் வரணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நேரம் ஒரு பஸ் டிராவல் பண்ணுவார்? அவர் டைமுக்கு வீட்டுக்கு போகணும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்கள சொல்றேன். கஷ்டப்படாம கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் கையில மணி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓலா, ஊபர், ராபிடோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புக் பண்ணி வந்துருவாங்க. இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாதவங்க அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணதான் செய்யணும். வெயிட் பண்ற நேரம் அவனுக்கு நேரமும் செலவுகள் ஆகுது, அவனோட டயர்ட்னஸ் ஆகுது, அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இங்க அங்க இருந்து அவன் வீடு வரதுக்குள்ள செத்து சுண்ணாம்பாய் தான் வீட்டுக்கு போறாங்க ஒருத்தவங்க. அதனால அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, நம்ம சிட்டி உள்ள இருந்து கிளாம்பாக்கம் போது பாத்தீங்களா, அது வந்து இப்ப என்னோட பர்சனல் எனக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிறவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட முக்காவாசி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்டாப்பிங்லேயே நிக்காதான். உண்மையிலேயே ஃபேக்டர் தான், ஸ்டாப்பிங்லேயே நிக்காதான். ஸ்டாப்பிங் இங்க இருக்குன்னா இங்க இருந்து ஸ்டாப்பிங்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு போய் நிறுத்துறாங்களாம். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிரைவர்ஸ் இதுல இந்த வீடியோவை டிரைவர்ஸ் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா தயவுசெய்து ஸ்டாப்பிங்ல நிறுத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்க, இப்ப நாளா இருந்தேன்னா ஓடி வந்து ஏறிடுவேன். ஒரு 40 வயசுக்கு 45 45 பிளஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் எப்படியும் ஓடி வந்து ஏற முடியாது. அவங்களால நடந்து வந்து பஸ் ஏறுறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. நீங்க ஒரு அரை தூரம் அரை கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நிறுத்தும் போது நிறைய பேரால பஸ்ல ஏற முடியாது. அது ஒரு ப்ராப்ளமா சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து கிளாம்பாக்கம் போற பஸ் வந்து ஸ்டாப்பிங்லேயே நிக்க மாட்டேங்குது, வேணும்ட்டே அவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்றாங்க. இதை பத்தி பர்சனலா ஏதாவது ஆக்ஷன் எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கோயம்பேடு சிட்டி உள்ள இருக்கு. நீங்க சிட்டி உள்ள இருந்து ஸ்ப்ரெட் ஆகி எங்க வேணா போகலாம். இப்ப கீழாம்பாக்கத்துல இருந்து நீங்க சிட்டி உள்ள வரணும்னாலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் 1/2 hour ஆகும். தாம்பரம் அந்த ஸ்டேஷன், நீங்க தாம்பரம் ஸ்டேஷன் தாண்டி நீங்க சிட்டி உள்ள தாம்பரத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, தாம்பரத்துக்குள்ள வர்ற வரைக்கும் அந்த ஸ்டேஷன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுற வரைக்குமே கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அதுவும் நம்ம பெருங்குளத்தூர், வண்டலூர் டிராஃபிக்லாம் நம்ம கேட்கவே வேணாம். மேக்சிமம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒருத்தர் வந்து தலை நசுங்கியே இறந்துட்டாரு. ஏதோ போயிட்டே இருந்திருக்காரு, திடீர்னு ஏதோ வண்டி தட்டியோ ஏதோ ஒரு பள்ளத்துல விழுந்தோ
இல்ல போதையில இருந்தாரா என்ன அப்படின்னு என்ன விஷயம் தெரியல. டப்புனு ரைட் சைட்ல விழுந்திருக்காரு. பஸ் ஏறிடுச்சு. பஸ் தலைமையில ஏறிடுச்சு. அவர் ஸ்பாட் அவுட். நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், நான் லைவா பார்த்தேன் என்ன நடக்குதுன்றத. அதனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் இல்லாம டிராபிக்ஸ் நிறைய டிராபிக் ஆகும். ஏன்னா அங்க இருந்து அந்த பக்கம் ஃபுல்லா ஐடி கம்பெனிஸ் இருக்கு நிறைய. அசஞ்சர் அது இதுன்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஜோஹோ இருக்கு அந்த சைடு தான், கூடவாஞ்சேரி தாண்டினதுக்கு அப்புறம். அங்க இருந்து வர்ற எல்லா கேப்ஸ் எல்லா பஸ்ஸுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பக்கம் தான் வரும். ஊர்ல இருந்து வரவங்களும் இங்கதான் வருவாங்க, வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் இங்கதான் வருவாங்க, எங்கேயாவது போயிட்டு வரவங்களும் இங்கதான் வருவாங்க, ஆபீஸ் போயிட்டு வர்றவங்களும் இங்கதான் வருவாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து ஒருத்தர் டைமிங்க்கு உள்ள போகணுன்றப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாவே இருக்காங்க. அது இல்லாம நிறைய பேர் இது இன்டர்வியூவே கொடுத்துருந்தாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அந்த வசதி இருக்கு இந்த வசதி இருக்குன்னாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு சாப்பாட்டுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு, ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்களா உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தாங்க. அதனால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி நான் பர்சனலா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னடா இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சரி இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இதை பத்தி நம்ம பேசலாம் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. என்னன்னு சொன்னீங்க, என்ன சொல்லணும்னு பார்த்தா முதல் சொன்னது அந்த கங்குவா பத்தி போட்டது கிட்டத்தட்ட 150 வியூஸ் போயிருக்கு. எனக்கு நிஜமாவே ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா பார்த்தா மட்டும் பார்த்தாது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க பார்த்ததே எனக்கு பெரிய சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய பெரிய எனக்கு சப்போர்ட். என்னை வந்து நீங்க இன்னும் பூஸ்ட் பண்ணி விடுவீங்க. நீ முன்னேறி நீ ஒரு இடத்துக்கு வா அப்படின்றது நீங்களே என்னை பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி யாராவது திட்டிட்டு இருந்தாங்க, சும்மா சொல்ற ஒரு பேச்சுக்கு திட்டிட்டு இருந்தாங்க, அதால உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பத்தி அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் ஒரு இஷ்யூவா எடுத்து நீங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் பேசுறேன். மேபி ஏதாவது நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். ஏன்னா நான் இன்னைக்கு வீடியோ போடுறதாவே ஐடியால இல்லை. சரி இந்த வீக் ஃபுல்லாவே நான் ஒழுங்கா வீடியோ போடல, 2 தான் போட்டிருக்கேன். அதனாலதான் நான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணிட்டேன். இதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட பேசுன்னு சொன்னாங்க. நீ பேசுறடா, வியூஸ் போகுது உனக்கு கொஞ்சம், நீ இதை பத்தி பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இதை பத்தி இன்னைக்கு டாபிக் எடுத்து பேசுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும், பண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் 1.5 வீக்ல நான் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கே அந்த பேக்ரவுண்ட் பிடிக்கல. ஆக்சுவலா நான் ஆசாசியா ரெடி பண்ணது அது. அதனால அது வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த மாதிரி வேற ஏதாவது பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நான் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை உங்க விருப்பப்படியே நான் அதை பண்றேன். நான் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வரது ஹரிஷ்குமார். நான் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பேசணும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பர்சனலா உங்களுக்காக நான் பேசுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வரது ஹரிஷ்குமார். பாய், சியர்ஸ்.